இதை பார்த்தா நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதில் நெய்யே ஊற்றலைங்க, லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ரெசிபியில் பார்ப்போம். 150 கிராம்ஸ் ஜவ்வரிசியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சிருக்கேன். இப்போ பாருங்க எப்படி ஊறி இருக்குன்னு. இதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசி சின்ன ஜவ்வரிசியா பார்த்து வாங்கிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு தேங்காவை உரிச்சு இந்த மாதிரி கெட்டியா தேங்காய் பால் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கையளவு முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணி ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. அடுத்ததா உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கிட்டு இதுவும் ஓரமா இருக்கட்டும். அடுத்தது அதே பேன்ல நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். ஸ்டவ் கொஞ்சம் மீடியத்திலே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்குறேன், தேங்காய் பால்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. சுகர் வந்து நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க உங்க சுகர் சாப்பிடுவீங்களோ கூட குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த ஜவ்வரிசி தனியா தெரியும், கொஞ்சம் லிக்விடா இருக்கும், அது ஒன்றும் பயம் இல்லை. அடுத்ததான் நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்பயும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்குறேன். எப்படி பாருங்க, லட்டு மாதிரி வருது. ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.